ஓடிஐ சீரிஸ் இந்தியா வின் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி T20 சீரிஸை வின் பண்ணவங்கள என்னென்னு பார்க்கலாங்க. இன்னைக்கு இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் T20 போட்டி நடக்குதுங்க. ஃபர்ஸ்ட் T20 போட்டியில் யார் வெற்றி பெறுவாங்க அதை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது சாதாரணமாக T20 சீரிஸாக பார்க்க முடியாதுங்க. ஏன்னா 2026 பிப்ரவரியில் வேர்ல்டு கப் சீரிஸ் நடக்க போகுது. அதுக்கு முன்னோட்டமாக இருக்குது. ஏன்னா இன்னும் T20 வேர்ல்டு கப்புக்கு கரெக்டாக 1.5 மாதம் தாங்க இருக்குது. அதனால T20 பேட்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணணும்ன்ற ஒரு காரணமும் இருக்குது. செக் பண்ணிக்கலாம். இந்தியாவுடைய ஸ்குவாடும் பிளேயிங் 11 என்னென்ன இருக்குன்னு அப்படி ஒன்று ஒன்றா பார்த்துலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சுமன் கில் இன்ஜுரியில் இருந்தார். இப்போ ரிகவர் ஆகி வந்துட்டார். அபிஷேக் சர்மாவும் சுமன் கில்லும் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட் டவுனாக சூரியகுமார் யாதவ் வருவார். அதுக்கப்புறம் 4th திலக் வர்மா, அப்புறம் 5th ஹர்திக் பாண்டியா, 6th அக்சர் பட்டேல், 7th ஜிதேஷ், 8th ராணா, 9th வருண், 10th பும்ரா, 11th குல்தீப். இதாங்க நம்ம ஸ்ட்ராங்குடைய பிளேயிங் 11. சுமன் கில் வந்து இதுக்கப்புறம் பேட்டிங் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. இன்ஜுரியிலேருந்து வந்திருக்காரு. இன்றைக்கி மேட்ச் பார்த்தீங்கன்னா கட்டக்கில் நடக்குதுங்க. ஆல்ரெடி இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் 2 முறை விளையாடிருக்காங்க. ஒரு தடவை இந்தியா வின் பண்ணியிருக்காங்க, இன்னொரு தடவை சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணியிருக்காங்க. அதனால் 2 டீமுமே பேலன்ஸாக தாங்க இருக்குங்க. நம்ம வந்து ஃபஸ்ட் பேட்டிங்க்கு எடுத்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு 190 ரன் டார்கெட் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்தியா டீம் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுனாலே போதுங்க. ஏன்னா ஈஸியாக வின் பண்ணிடலாம். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா டீம் ஓவராலாக பார்க்கும்போது ஸ்ட்ராங்கான டீம் போல் இருந்தாங்க. அதனால் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் என்ன அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் T20 சீரிஸில் ஃபைனல் வரை இருந்தாங்க. யார் சவுத் ஆப்பிரிக்கா. மார்க்கர் போது ஃபார்மில் இருக்காருங்க. ஆஸ்திரேலியா சீரிஸ்லையும் நல்ல பேட்டிங் பர்ஃபார்ம் பண்ணி ஃபார்மில் இருக்காரு. மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செம வெயிட்டாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா பிரீவ்ஸு, ஸ்டப்ஸு, மில்லர் எல்லாம் வந்து பிக் ஹிட்டர். அதனால் வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்றது. இந்தியா வந்து அதிரடியான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா தான் சவுத் ஆப்பிரிக்காவை ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம பீட் பண்ண முடியுங்க. ஏன்னா ஓடிஐ சீரிஸை லாஸ் ஆனதால் T20 சீரிஸை அவங்க வந்து இந்தியாவை தோற்கடிக்கணும்னு ஒரு டார்கெட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த விஷயத்தை நம்ம செய்ய விடக்கூடாதுங்க. இந்த T20 சீரிஸை நம்ம தான் ஃபஸ்ட்டு மேட்ச் வெற்றியோட தொடங்குறோங்க இந்தியா. ஏன்னா இந்தியா பேட்டிங் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே லாஸ்ட் வேர்ல்டு கப்லையும் சரி இப்பயும் சரி நல்ல பேட்டிங் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேட்ச் எப்படி இருக்குன்ட்டு. இன்றைக்கி 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. சீரிஸை ஃபஸ்ட் மேட்ச் வின் பண்ணுவாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.